சிறுசுலேருந்தே அந்த ஒரு இறக்க குணம். நான் அப்பா இல்லை, படித்து போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை, ஆஃபீஸர் ஆகணும். ஆனால் அது நிறைவேற முடியாமல் போச்சு. அதனால சரி நம்ம தங்கச்சி தம்பிங்களாச்சும் படிக்கட்டும் அப்படின்ட்டு அப்போவே 2004 நான் வேலைக்கு போயிட்டேன். படிக்கிற காலத்துலேயே கவரிங் கடைக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேயே 8 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2013 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி நம்மளே ஒரு கடை வச்சா என்ன, நம்ம கடை வச்சா நம்ம இன்னும் நிறைய பேத்துக்கு செய்யலாமே அப்படின்னு நினச்சிட்டு கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாலும் இல்லை, நீ நம்பி இவ்வளோ காசு போட முடியாது, ட்ராவல்ஸ் இருக்குது, திடீர்னு கடை நடத்த முடியல என்ன பண்ணுறது, இதுவே ஒரு கிராமம் அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, என்னால் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது, சேல்ஸில் இருந்திருக்கேன், சேல்ஸ்லேருந்தே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதனால் அது எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு கடை நல்லா ஓடிட்டுருக்கு. ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் சென்னையில் உள்ள பிள்ளைங்களுக்கு, அனாதை பிள்ளைங்களுக்கு என்னால் முடிஞ்சது மாதம் 3000 ரூபா 4000 ரூபா அனுப்புகிறேன். அதுக்காக வயசானவங்க இந்த சாலையோரங்களுக்கு சாப்பாடு போடுவேன். கல்யாண நாள், என்னோட பிறந்த நாள் எல்லாத்துக்குமே செய்வேன். ரெண்டாவது அவர் சிஎம் சார் வெளியில் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அரசியல் இப்போ தான் எனக்கு ஆசை, எப்பயுமே பிடிக்காது. தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைஞ்சு இன்னும் நிறையா செய்யணும், சேவை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். சாரை பார்க்கணும்னு நினச்சேன். போய் அந்த நாட்டு சைடாக பார்க்க முடியும். ஆனால் இந்த சோழந்தல் அவர் போய் பார்த்து வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அதை பார்க்கவே முடியல சார். ஆமாம் சரிங்க சார்.